நான் பயங்கரமான பெர்ஃப்யூம் அடிக்ட்டுங்க. எனக்கு பெர்ஃப்யூம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நம்ம வந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருப்போம். நல்ல ட்ரெஸ் பண்ணியிருப்போம். ஆனா நம்ம மேல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்தா மொத்தமா முடிஞ்சிச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் எப்பயுமே வந்து பெர்ஃப்யூம்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன். ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேங்க. ஆனா இந்த வீடியோல நான் அத ஷேர் பண்ண போறது கிடையாது. நம்ம கிட்ட கண்டிப்பா பெர்ஃப்யூம் இருக்கும். அந்த பெர்ஃப்யூம எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது? எப்படி அந்த ஸ்மெல்ல த்ரூ அவுட் த டே நான் வச்சுக்கிறது? அப்படின்றத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா நம்ம மேல இருந்து ஒரு த்ரூ அவுட் த டே வந்து நல்ல ஸ்மெல் வந்தா நம்ம எப்போ போனாலும் எங்க போனாலும் நம்ம வந்து அட்ராக்டிவ் பர்சனா தெரியும். நம்ம நல்ல அவுட்ஃபிட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஸ்மெல் நம்ம மேல இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ஒரு அட்ராக்டிவ் பர்சனா இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்க ரெடியா 5 கோல்டன் ரூல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடினா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரூமிங், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், கான்ஃபிடன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்பயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம பெர்ஃப்யூமை எந்த இடத்துல யூஸ் பண்றோம்? நீங்களே உங்ககிட்ட क्वेश्चन கேட்டீங்கன்னா நீங்க எங்க உங்களோட பெர்ஃப்யூம் அடிப்பீங்க? உங்களுக்கு ரேண்டமா அப்படியே எங்கெல்லாம் தோணுதோ அப்படியே அடிச்சிட்டு நீங்க வந்து வெளியே போவீங்க. இப்படி நீங்க பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல ஒரு நல்ல ஸ்மெல் வந்து த்ரூ அவுட் த டேல வராது. த்ரூ அவுட் த டே கூட இல்ல, நீங்க எங்க போறீங்களோ அதுக்குள்ளே வந்து அந்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து போயிடும். ஏன்னா நம்ம வந்து பெர்ஃப்யூமை கரெக்டான பல்ஸ் பாயிண்ட்ல நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. அதாவது பல்ஸ் பாயிண்ட்னா உங்களோட நெக் இந்த ரெண்டு சைடுமே நீங்க அடிக்கணும். பிளஸ் வந்து இயருக்கு பின்னாடி, அதுக்கப்புறமா ரிஸ்ட், அப்புறம் இன்சைட் ரிஸ்ட், இந்த இடத்துல நீங்க ஸ்ப்ரே பண்ணாதான் உங்க மேல அந்த ஸ்மெல் வந்து த்ரூ அவுட் த டே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பல்ஸ் பாயிண்ட்லாம் வந்து எதுக்காகனா இந்த பல்ஸ் பாயிண்ட்லாம் வந்து அதிகமா பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஸோ அது ஸ்ப்ரே பண்ணும்போது அது த்ரூ அவுட் த டே லாங் லாஸ்டிங்கா வச்சிருக்கும். மற்ற இடத்துல நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அந்த ஹீட்லாம் இல்லாம வந்து அது எவாப்ரேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க வந்து கரெக்டான பல்ஸ் பாயிண்ட்ல வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. அதுதான் வந்து உங்களை லாங் லாஸ்டிங்கா அந்த ஸ்மெல் வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எதுக்குங்க நம்மளோட மணியை வேஸ்ட் பண்ணணும்? நம்மளே கஷ்டப்பட்டு காசு கொடுத்து அந்த பெர்ஃப்யூமை வாங்கியிருப்போம். அது வந்து ரேண்டம் பிளேஸ்ல நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அதிகமா ஸ்ப்ரே பண்ணுவோம். அந்த ஸ்மெல்லும் நம்மளை விட்டு சீக்கிரமா போயிடும். அதனால நமக்கு தானே வேஸ்ட். அதே கரெக்டான பல்ஸ் பாயிண்ட்ல நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஸ்மெல்லாச்சும் இருக்கும். ஸோ தட் நம்மளோட பெர்ஃப்யூம் வந்து வேஸ்ட் ஆகாது, மணியும் வந்து சேவ் ஆகும். செகண்ட், நம்ம எல்லாருமே காமனா இந்த மிஸ்டேக் பண்ணுவோம். அதாவது நமக்கு கரெக்டான பல்ஸ் பாயிண்ட்லாம் தெரிஞ்சிருச்சு. பல்ஸ் பாயிண்ட் தெரிஞ்சோன்னா அங்கே கரெக்டாக ஸ்ப்ரேவும் பண்ணுவோம். ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா போய் ரப் பண்ணுவோம். அந்த ரப் பண்றது வந்து தப்புங்க. அதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான பல்ஸ் பாயிண்ட்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு ரப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்மெல் வந்து சீக்கிரமா நம்மளை விட்டு போய் நம்ம என்ன நினைப்போம்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் நல்ல ஸ்மெல் வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ஸ்மெல் வந்து சீக்கிரமா அதனால விட்டுட்டு போயிடும். அதனால நீங்க ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரே மட்டும் பண்ணுங்க, அது போதும். அதுதான் வந்து உங்களோட நெக்ஸ்ட் 3 to 4 hours வந்து உங்க மேல நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அந்த ஸ்மெல் சீக்கிரமா போகாதானே நீங்க ரப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல வந்து சீக்கிரமா அந்த ஸ்மெல் வந்து விட்டுட்டு போயிடும். தேர்டு, இந்த செலிபிரிட்டி சொல்றான், அவன் சொல்றான், உங்க ஃப்ரெண்டு சொல்றான் அப்படின்னு சொல்லி உங்களோட பெர்ஃப்யூமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பெர்ஃப்யூம் வந்து மேட்ச் ஆயிருக்குங்க. அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் நீங்க வந்து பெர்ஃப்யூமை சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. அதுல ஏதாச்சும் ஒரு பெர்ஃப்யூமை நீங்க வியர் பண்ணிட்டு போகும்போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே சூப்பரா இருக்கீங்க, சூப்பரா இருக்கு ஸ்மெல் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த பெர்ஃப்யூம் தான் வந்து உங்களோட சிக்னேச்சர் பெர்ஃப்யூம். ஏன்னா நம்ம மேல ஒரு நல்ல ஸ்மெல்ல கொடுக்குது, அதை லாங் லாஸ்டிங்கா வச்சிருக்கு அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு பெர்ஃப்யூமை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னா மேபி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும், இல்ல வந்து காசு கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டு விதத்துல இருக்கும். அதனால வந்து அவங்க வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுவே உங்களுக்கும் செட் ஆகுன்றதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல. அதனால வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெர்ஃப்யூம் செட் ஆயிடுச்சுன்னா அதுதான் உங்களோட சிக்னேச்சர் பெர்ஃப்யூம். அதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஃபோர்த், நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், உங்களை பத்தி காசிப்லாம் பேசக்கூடாது, யாரும் உங்களை பார்த்து காஃப்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கம்மியான வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க, கம்மியான பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணும். அதாவது நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவோம். அதாவது பெர்ஃப்யூம் இருக்குன்னு சொல்லி பயங்கரமா அடிச்சுட்டு போனா அது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுனாலே போதும், அவங்களுக்கு உங்க மேல ஒரு இம்ப்ரெஷனே வந்து பேட் ஆயிடும். அதை நம்ம வச்சுக்கூடாதுன்னு நினைச்சா நம்ம வந்து எஃபிஷியன்டான வேல வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணும். எஃபிஷியன்டான வே என்ன பொறுத்த வரைக்கும் எதுனா, நீங்க வந்து ஒரு மைல்டான பெர்ஃப்யூம் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு மிட்டான பெர்ஃப்யூம்லாம் வச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் 2 ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு ரிஸ்ட்டுக்கு வந்து 2 ஸ்ப்ரேஸ், இந்த சைடு ஒரு 2 ஸ்ப்ரேஸ், அப்புறம் நெக்ல அடிக்கும்போது 2 ஸ்ப்ரேஸ், அவ்வளவுதான் எனஃப். நீங்க அதுக்கு மேல இந்த 3-4 டைம்லாம் வந்து அடிச்சீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வந்துடும். அதனால அப்படிலாம் பண்ணாதீங்க, அது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். ஜஸ்ட் 2 ஸ்ப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இல்ல உங்களோட பெர்ஃப்யூம் ஆல்ரெடி செம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 1 ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க, அது போதும். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக்கணும்னா மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால கமான் இந்த 2 ஸ்ப்ரே இல்ல 1 ஸ்ப்ரே, தட்ஸ் எனஃப். அதுவே வந்து உங்க மேல வந்து நல்ல ஸ்மெல் ஒரு நெக்ஸ்ட் 3 to 4 hours கண்டிப்பா சாலிடா இருக்கும். இந்த ட்ரிக் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதாவது எனக்கு வந்து என்னோட பெர்ஃப்யூம் லாங் லாஸ்டிங்கா ஸ்மெல் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரிக்கை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதாவது நான் வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பல்ஸ் பாயிண்ட்ல வந்து வாஸ்லின் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து தடவிடுவேன். அதுக்கு மேல வந்து பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஒரு ட்ரிக் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்மெல்ல வந்து வச்சிருக்கும்.
இதை வந்து நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆச்சு. வேஸ்லின் தடவிட்டு அதுக்கப்புறமா பெர்ஃப்யூம் அது மேலே யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் வந்து அந்த ஸ்மெல் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்து ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் மேலே நிறைய நேரம் வந்து ஸ்மெல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து வேஸ்லினை மட்டும் அந்த பல்ஸ் பாயிண்டில் தடவிட்டு அது மேலே அடிங்க. ரொம்ப நேரம் வந்து அந்த ஸ்மெல் இருக்கும். அண்ட் லாஸ்ட் நம்ம ஊர் வெயிலுக்கு, நம்ம ஊர் டிராஃபிக்கு, நம்ம ஊர் பொல்யூஷனுக்கு நம்ம என்னதான் பெர்ஃப்யூமை நல்லா யூஸ் பண்ணிட்டு போயிருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம வந்து கிட்ட போகும்போது நம்ம மேலே இருக்க ஸ்மெல் வந்து அப்படியே குறைஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம டிராஃபிக் அப்படி, நம்மளோட பொல்யூஷன் அப்படி. அதனால கண்டிப்பாக நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறோமா, ஆஃபீஸ் கிட்ட போனதுக்கு அப்புறமா, இல்லை ஃபங்க்ஷன் போகிறோமா, ஃபங்க்ஷன் கிட்ட போனதுக்கு அப்புறமா, ஏதோ ஈவென்ட் கிட்ட போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரீஅப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ரீஅப்ளை பண்ணாதான் திருப்பி வந்து ரெஃப்ரெஷ்டு ஃபீல் நம்ம மேலே இருக்கும். நம்ம உள்ளே போகும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை வந்து ஆஃபீஸ் கிட்ட போகிறீங்க, இல்லை காலேஜ் போகிறீங்கன்னா அங்கே போய் வந்து ஒரு தடவை ரீஅப்ளை பண்ணுங்க. அது ரொம்ப அடிக்கணும்னு இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒன் ஸ்ப்ரேவாவது அடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் மேலே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்டான ஒரு ஃபீல் இருக்கும். திருப்பி வந்து நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கும். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அதனால கண்டிப்பாக வந்து ரீஅப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 to 4 hours தான் வந்து மோஸ்ட்லி இப்போ இருக்கிற பர்ஃப்யூம்லாம் தாங்கும். அதனால வந்து நீங்கள் 3 to 4 hours அப்புறமா வந்து பாக்கெட்டில் பர்ஃப்யூம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் பர்ஃப்யூம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, உள்ள பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கிட்ட போனதுக்கு அப்புறமா இல்லை ஒரு 3 to 4 hours ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு ரீஅப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல ஸ்மெல் த்ரூ அவுட் த டே இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த 6 கோல்டன் ரூல்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபியூச்சரில் என்ன தேங்க் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ், க்ரூமிங்ஸ் வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிக்கிறேன். உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக் யுவர் லைஃப் ஹேப்பியர். அன்டில் திஸ், பை. இட்ஸ் விஜய். பை பை.